வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இதில் வந்து டோட்டலாக 148 வேக்கன்சிக்கான டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி, ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதில் கிடைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகே, ஆனால் இதில் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் நெகட்டிவ் பாயிண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இதில் தமிழ்நாட்டிலையுமே போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்பவே அதிகம். 1800 கிட்ட நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி இதில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்னு எதையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சிலபஸ் அப்படின்னால ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஓரளவு அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் யாரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா வேக்கன்சி கம்மி, ஃபீஸ் அதிகம், சிலபஸ் அதிகம். அப்படின்னால நீங்கள் வந்து இனிமேல் இந்த எக்ஸாமுக்காக படித்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து டிசைட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு அட்டெம்ப்ட் வேணால் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் இருக்கிறனாலேயே நிறைய பேர் இதுக்கு வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற எக்ஸாமை விட இதில் காம்படிஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பிரான்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக நிறைய இடம் இருக்குது. இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம். நீங்கள் ஒரு தமிழ்நாடு கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு இடத்துல போஸ்டிங் போட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டும் வர்றதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்றனால இது பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி மாதிரி சொல்ல முடியாது. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி தான். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கக்கூடிய சேலரியை விட நல்ல சேலரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்கும். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸுக்கு அண்டரில் வரும். பேசிக் பே 22,000. ஸோ இன்ஹேன்ஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 35,000 40,000 இருக்கும். நிறைய அலோவன்ஸஸும் இதில் இருக்கும். ஓகே, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 1 year ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எல்லா ஜாப்லையும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் 3 வருஷம் பாண்டும் போட்டுருவாங்க. நீங்கள் இதில் 3 வருஷத்துக்குள்ளே வெளியில் வர்றீங்க, ரிசைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான 3 மாதம் பேசிக் பே, அதாவது இந்த 22,000 × 3 இதை மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பாண்டு போடுவாங்க. நீங்கள் வேறு ஒரு எக்ஸாம் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா வெளியில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 70,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் அலோவன்சஸ் எல்லாமே இருக்குது. ப்ரொமோஷன் நல்லா தான் இருக்கும். ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்குது. பென்ஷனும் உண்டு. ஓகே, பென்ஷன்னா நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பென்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஜூலை 9 ஓப்பன் ஆகுது. ஜூலை 24 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் 7 விதமான போஸ்ட் இருக்குது. அந்த 6 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சிலபஸும் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அதனால் நான் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மற்ற போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் அப்படிங்கக்கூடிய போஸ்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற போஸ்ட். இதில் டோட்டலாக 30 வேகன்சி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 5 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2+1 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 8 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேக்கன்சி, யூஆருக்கு 11 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 50% ஓவரால் மார்க் இருக்கணும். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 45% மேலே மார்க் இருந்தால் போதுமானது. ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 35 வரைக்கும் இருக்கலாம். ஓபிசினா 33 வரைக்கும் இருக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்னா அந்தந்த கேட்டகரியில் எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொன்னோன்னோ அதை விட 10 வயசு அதிகமாக இருக்கிறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்பவே அதிகம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு 500 ரூபா, அடுத்து ஜிஎஸ்டி 270 ரூபான்னு சொல்லி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1770 வந்து பே பண்ணணும். இது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 590 வந்து பே பண்ணால் போதுமானது. ஓகே, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுவும் எஸ்எஸ்சி சிலபஸில் தான் இருக்க போகுது. அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறனால இது வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள், ஜிடி, ஆர்மி, நேவியில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. எனக்கு வந்து நாக்னி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராப்ளம் இதில் எதுவுமே கிடையாது. ஓகே, ஜென்ரலாக நீங்கள் எந்த ஜாபுக்கு போனாலும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. ஓகே, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. அதனால் இதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எந்த இடத்துல எக்ஸாம், அடுத்தது எந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. தனியாக எஸ்எம்எஸ் மெயிலில் வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ஆனவங்களுடைய லிஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான அப்டேட் நீங்கள் அப்பப்போ ரெகுலராக அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதாவது வீக்லி ஒன்ஸாவது வந்து செக் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதில் ரிசல்ட் வருதா இல்லையா அப்படிங்க செக் பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சி கம்மி அப்படின்றனால இதுக்கான அப்டேட் அடுத்தடுத்து வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, எக்ஸாம் சென்டர் சென்னையில் இருக்குது. சென்னை போக வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்னையில் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 பார்ட் இருக்கும். எஸ்எஸ்சியில் 4 பார்ட் தான் இருக்கும், பட் இதில் 5 பார்ட் இருக்கும். 120 கொஷின் கேட்பாங்க. 120 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ டைம் வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுக்குறாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஓகே, ஸோ இதில் எக்ஸாக்டாக சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரே டேபிளர் காலமில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர், ஒக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அடுத்ததாக ஜம்பிள்டு சென்டென்ஸ் எல்லாமே இருக்குது. எஸ்எஸ்சி சிலபஸ் தான். ஓகே, இதில் வந்து 20 கொஷின் வந்து கேட்குறாங்க. ரீசனிங்கில் ஒரு சில டாபிக் தான், எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்லாம் இல்லை, ஒரு சில டாபிக் தான் இருக்குது. ஓகே, சிலாகிசம், இன்இக்வாலிட்டி, அடுத்ததாக வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு, ரேங்கிங், பிளட் ரிலேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், கோடிங், கோடிங், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து இருக்குது. எஸ்எஸ்சி சிலபஸை விட கம்மியான சிலபஸ் தான் இருக்குது. மொத்தமாக இதில் வந்து 20 கொஷின் கேட்குறாங்க. அடுத்த இதில் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மட்டும்தான், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. இது இன்னொரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி கிடையாது. மற்ற அரித்மெட்டிக் டாபிக் எல்லாமே இருக்கும். இதில் வந்து 25 கொஷின் கேட்பாங்க. ஸோ டைமும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னால கண்டிப்பாக உங்களால் வந்து டைம் வந்து தாராளமாக மேனேஜ் பண்ண முடியும். செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிடையாது. ஓவரால் டைமிங்னா ஓவரால் மார்க் நீங்கள் வந்து நல்லா எடுத்தால் போதுமானது. அடுத்து ஜிகே எஸ்எஸ்சியில் இருக்கிற மாதிரியே தான். ஜாகிரஃபி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் கொஷின்ஸும் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின் வந்து கேட்பாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு நிறைய பேர் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம கோர்ஸில் இதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக 90 வீடியோஸ் விட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் படிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸில் தனியாக எங்கேயாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஜாயின் பண்ணால் கூட அங்கே கூட இந்த அளவுக்கு டீட்டெயிலாக டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அதில் வந்து டயர் 2க்கு தான் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து நிறைய பேர் வந்து படிப்பாங்க. நான் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் படிக்கலை அப்படிங்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட்லாம் இன்னும் எதுவுமே சொல்லலை. ஓகே, எப்போ வேணாலும் இருக்கலாம். மினிமம் ஒரு 2 மந்த் 3 மந்த் வந்து டைம் கொடுக்கலாம். ஓகே, சார் கம்ப்யூட்டரில் தான் வெயிட்டேஜும் அதிகம், 30 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 97 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில வீடியோஸ் நான் அடுத்தும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமோட வெயிட்டேஜை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் இந்த அளவுக்கு படித்தா தான் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதுக்கான கிளாஸஸ் இதுக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாமோ, ரயில்வே எக்ஸாமோ, வேறு ஏதாச்சும் எக்ஸாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் இருக்குது. 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது. 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க இந்த கோர்ஸில் படித்தவங்க வேறு எக்ஸாமில். தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிபிடி இருக்கும். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பேசிக்லேருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதுனதில்லை, இப்போ தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்களும் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த ஒரே கோர்ஸில் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அடுத்ததாக வந்து டிஃபென்ஸ், இந்த மாதிரி 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் இதில் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணி அதில் பை நோ கொடுத்துட்டு பே பண்ணிங்க அப்படின்னா பே பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கான கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் எந்த எக்ஸாமும் எக்ஸாக்டாக ஃபோக்கஸ் பண்ணலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு படிக்கணும், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்கும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் டேரெக்டாக டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நான் வந்து 200 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறேன் அப்படின்னா. இது வந்து நான் போன வருஷம் கொடுத்த டார்கெட் தான். ஓகே. இதே மாதிரி டைம் டேபிள் புதுசாக இன்னொன்று கூடிய சீக்கிரமே கொடுப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணனா கூட பண்ணலாம். ஓகே. இதில் ஸ்பீட் மேத்ஸ் இருக்குது, பேசிக் மேத்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா A to Z மேத்ஸ் வந்து டீச் பண்ணியிருப்போம். ரீசனிங், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.